வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. யாழினி மூலியமா அடுத்தடுத்த ஃபோட்டோஸையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அம்மு ஏற்கனவே வந்து ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தானே வந்து பார்த்துருந்தாங்க. அதுவும் விஜய் தான் வந்து காட்டியிருப்பாங்க. இவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மாவும் காவேரி மிஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ற கேட்ட கேள்விக்கு விஜயும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து பதில் சொல்லியிருப்பார். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தாங்க உண்மையை மறைக்க முடியும் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக யாழினிக்கிட்ட ஃபோட்டோஸை காட்ட ஃபோட்டோவில் இருக்கிறது எங்கள் சித்தி மாதிரி இருக்குது, எங்கள் சித்தி தான் அப்படின்ற மாதிரி யாழினியை சொல்ல, இது கேட்டதுக்கப்புறமா அம்மோட மனசில் பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உடனடியாக தாத்தா கிட்டே போயிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா என்ன பண்ணுறாரு, அவரால் பதிலே சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் ஃபோன் வரதுனால அப்படியே அவாய்ட் பண்ண மாதிரி அங்கேருந்து விலகி போகிறாரு. அடுத்ததாக இந்த விஷயத்த ராதா அவங்கக்கிட்ட கொண்டு போகிறதன் மூலிமா நிறைய கேள்விகள் வந்து எழுப்புகிறாங்க அம்மு. ஒரு கட்டத்தில் ராதாவும் காவேரி மிஸ் தான் உங்கள் அம்மா அப்படின்ற உண்மையை வந்து உளறி கொட்டுறாங்க குழந்தைகிட்ட. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து மறைச்சி வச்சுருந்த உண்மையை டப்புன்னு போட்டு உடைச்ச மாதிரி ராதா அவங்க வந்து குழந்தைகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ண முடியும், குழந்தையும் நிறைய கேள்விகள் கேட்கும்போது ஒரு வகையில் தான் வந்து சமாளிக்க முடியும். ஸோ ரொம்பவே வந்து கேட்டுட்ருக்க தருணத்தில் ராதாவால் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க குழந்தைகிட்ட. இதை கேட்டதும் அம்முக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து காவேரி மிஸ் தான் தன்னோட அம்மாவா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. குழந்தையோட மனசில் பல கேள்விகள் வந்து எழும்போம். ஏன் எங்கள் அம்மா வந்து என் கூட இல்லை, ஏன் அவங்க வந்து என்னை விட்டு விலகி இருக்காங்க, அம்மா நான் தன்னோட பொண்ணுக்கிட்ட தானே இருக்கணும், ஏன் என் அம்மா என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு ராதாவும் அப்படியே வந்து நடந்த விஷயங்களை வந்து விளக்கமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆனதில் அந்த சமயத்தில் தான் நீ பிறந்த, அப்போ உங்கள் அம்மாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சுமா. ஸோ அதுக்கப்புறமா எல்லா உண்மைகளையும் வந்து சொன்னாலும் உங்கள் அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலிமா எதையும் நாங்கள் சொல்லாமல் இருக்கோம். இந்நாள் வரைக்கும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ராதா சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் குழந்தையால் அதை ஏற்றுக்க முடியுமாங்க? ஏன்னா தாய் பாசத்துக்காக ஏங்குற ஒரு குழந்த இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எமோஷனில் வந்து தாங்கவே முடியல, பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக ராதா வந்து சமாதானப்படுத்த, இன்னொரு பக்கம் அங்கேருந்து வந்த விஜய் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு விஜய் என்னாச்சுடா இன்னும் உனக்கு உடம்பு சரியாகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை டேடி அப்படின்னு சொல்லிட்டு டேடியை அணைச்சபடி அழ ஆரம்பிக்க, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிற விஜய், என்னாச்சுமா எதுக்காக அழுவுற, ஏன் உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுடா கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, காவேரி மிஸ் தான் என்னோடய அம்மா அப்படின்ற உண்மையை நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டதும் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே குழந்தைய வந்து பார்க்குறாரு. என்னடா சொல்கிறாமோ, இது யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, எனக்கு எல்லாத்தையும் பாட்டி சொல்லிட்டாங்க டாடி, நீங்கள் என்கிட்ட இனிமேல் மறைக்க முடியாது, சொல்லுங்கள் டாடி, அம்மா ஏன் என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும். என்னது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே, சித்தி ஏன் எல்லாத்தையும் சொன்னாங்க குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. குழந்தைகிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து குழந்தை கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து பதிலும் வந்து சொல்லிடுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நான் என் அம்மா கூட இருக்கவே முடியாத டாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப குழந்தை எமோஷ்னலாக வந்து பேசுகிறத கேட்டு உடனே விஜய்க்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறதுனே தெரியல. குழந்தைகிட்ட ஏன் சித்தி எல்லாத்தையும் சொன்னாங்க, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, என் குழந்தை இப்படி இயங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதவிச்சு போகிறாரு விஜய். குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்கி வச்சுட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, அடுத்ததாக அவங்க சித்திக்கிட்ட போயிட்டு வந்து, ஏன் சித்தி இது மாதிரி பண்ணீங்க, குழந்தைகிட்ட ஏன் எல்லா உண்மைகளையும் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ பண்ணுறது விஜய், குழந்தை என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதை பற்றியே வந்து கேட்டுட்டு இருந்தா, சரிங்க சித்தி இதெல்லாம் எப்படி தெரியும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாழினி வந்திருந்தாலே அப்போ வந்து ஃபோட்டோஸ் ஏதோ வந்து பேசியிருக்காங்க, அந்த கபோர்டில் இருந்த ஃபோட்டோஸ் எடுத்து யாழினிக்கிட்ட வந்து காட்டியிருக்கா போல இருக்கு அம்மு. அதுக்கப்புறமா யாழினி இது எங்கள் சித்தி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறமா குழந்தைக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குப்பா, அதனால தான் உடனே என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கு, என்னாலையுமே சமாளிக்க முடியலப்பா அம்முவை, கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கா, ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ராதாவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் தாத்தாவும் என்னாச்சு விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த உண்மைகளை சொல்ல, விஜய் அம்மு என்கிட்டையும் இதை பற்றி வந்து கேட்டிருந்தாப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, நான் எப்படி வந்து சமாளிச்சிட்டேன், அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதனால் அப்படியே எழுந்து போயிட்டேன், ஆனால் ராதா கிட்டே போய் திரும்ப கேட்டிருக்கா போல இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க.
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தாத்தா. குழந்தைய எப்படி நான் இனிமேல் சமாளிக்க போகிறேன்? இப்போ எல்லா உண்மைகளையும் அவளால் தெரிஞ்சுக்கிட்டா. திரும்ப காவேரி கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசினா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கார் விஜய். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் குழந்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு தானப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து சொல்கிறாங்க. எல்லா உண்மைகளையும் அம்மு கிட்ட சொல்லியாச்சு. அம்மு இதுக்கப்புறமா அவங்க டேடி சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்க போகிறாங்களா, இல்லை காவேரி மிஸ்கிட்டே டைரெக்டாக போயிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து உளறி கொட்ட போகிறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட கல்யாணமான ஃபோட்டோஸை வந்து யாருக்கும் தெரியாமல் பேக்கில் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையாமோ. ஸோ அந்த ஃபோட்டோ ஒரு வேளை காவேரி கிட்ட காட்டி உண்மையை சொல்கிறதன் மூலியமா அதை காவேரி ஏற்றுக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா யானி வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா, நடந்த உண்மைகளை பற்றி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் மறைக்க முடியாது. இதை பற்றி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டு அத வந்து காவேரி பார்த்துட்டு, அதன் மூலியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.